வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேசிய பணியாளர்கள் உரிமை சட்டம் பகுதி 15 அம்மக்களுக்குரிய ஒவ்வொரு நாளுமே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அம்மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு எவ்வாறு ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக ஒரு மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு அவர்களுக்குரிய அங்கீகாரம் இல்லாமல் இங்கேயோ ஒரு நாடோடிகளாக ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்துமே முழுமையாக அங்கீகரித்து அம்மக்களும் சுதந்திரமாக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும், அம்மக்களுக்குரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்குரிய பதிவாக நாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இங்கு ஒரு சில கட்சிகள் தங்களை மிகப்பெரிய அளவில் தேசிய பணியாளர்கள் என்று நினைத்து கொண்டு இன்றைக்கு அவர்களுடைய கோரிக்கைகளாக நாம் வலியுறுத்துகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் கட்சிகளுக்கான பதிவல்ல. இது உண்மையாக நம்மளுடைய மக்களுக்காக சுதந்திரத்துக்காக எங்கேயோ நின்று எந்த ஒரு கட்சியும் சேராத ஒரு நபர்களுக்காக மட்டுமே உண்மையாக தேசிய பணியாளர்களாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து கொண்டிருக்கும் அம்மக்களுக்குரிய ஒரு முழு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும். இன்று ஒவ்வொரு இடத்திலுமே நாம் தேசிய பணியாளர்கள் என்று பேசும் பொழுது இந்த ஒரு பொய்யான ஒரு மாயபிம்பமாக தமிழ்நாட்டில் உளவாடி கொண்டிருக்கும் இந்த நாம் தமிழர் கட்சியை நாம் வலியுறுத்துகிறோம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்ல, இது முழுமையாக உண்மையாக நமக்காக நின்று எங்கேயோ நம்மளுடைய சமுதாயத்துக்காக வலியுறுத்தி கொண்டிருக்கும் அம்மக்களுடைய மேம்பாடு, அவர்களுடைய சுதந்திரம். இன்றைக்கும் எத்தனையோ வழக்குகள் அவர்கள் மீது பதிவு செய்து அதற்குரிய முழுமையான ஒரு நீதி கிடைக்காமல் ஒரு கடினமான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கும் அம்மக்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு முழுமையான வருமானம் மற்றும் தொழில் வாய்ப்பு, சொந்த பந்தங்களுடைய வாழ்வதற்குரிய அங்கீகாரம், நம்மளுடைய அரசினால் எண்ணற்ற வழக்குகள் ஏற்படுத்தி அனைத்துமே முழுமையாக மறுபரிசீலனை செய்து விசாரிப்பதற்குரிய சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். முழுமையாக அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்து வகையான வழக்குகளையுமே முழுமையாக நீக்கம் செய்து அவர்களும் ஒரு இயல்பான வாழ்வாதாரத்தை வாழ்வதற்குரிய ஒவ்வொரு நாளுமே அதை வலியுறுத்தி கொண்டிருக்கணும். இன்றைக்கும் தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்துக்குரிய எந்த ஒரு முதலிடம் இல்லாமல் கிடைக்கின்ற இடத்தில் கிடைக்கின்ற பொருட்களை வைத்து நமக்காக நம்மளுடைய மக்களுக்காக எங்கேயோ நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள்